வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில சமீபத்துல நடந்த அந்த 12 நாள் மோதல், ஆமா அப்புறம் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு ஒரு போர் நிறுத்தம் வந்துச்சே, அதை பத்தி தான். ஆமா இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிறதா இங்க நோக்கம். ஆமா முக்கியமா நாம கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, இந்த போர் நிறுத்தம் ம், நிஜமாவே நீடிக்குமா? ஈரானோட அணுசக்தி திட்டம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? ஆமா, அது முக்கியம். இதனால உலக அளவுல, குறிப்பா மத்திய கிழக்குல என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, இப்ப பாருங்க, ஆரம்பத்திலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இஸ்ரேலோட ஆபரேஷன் ரைசிங் லைன் தாக்குதல் நடந்துச்சு. ஆமா அதுக்கப்புறம் ஈரானோட அணுசக்தி மையங்கள் எல்லாம் காலி, அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் முதல்ல பேச்சு அடிபட்டது. ஆமா அந்த மாதிரி தான் செய்திகள் வந்துச்சு. ஆனா இப்போ அமெரிக்க உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா, அந்த திட்டம் சில மாசம் தள்ளி போயிருக்க தவிர ஒன்னும் முழுசா அழியலேன்னு. இதுவே ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? நிச்சயமா அது கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ சிக்கல்னு காட்டுது. முதல்ல வர தகவலுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கலாம். சரி, இந்த போர் நிறுத்தம் எப்படி உருவாச்சு? அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அமெரிக்கா கத்தார்ல இருந்து தங்களோட விமானங்களை எடுத்துட்டு ஈரானோட சில அணுசக்தி தளங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஓ, அப்படியா? அதுக்கு பதிலடியா ஈரான் கத்தார்ல இருக்கிற அல் உதாய்த் அமெரிக்க விமானத்தளம் இருக்குல்ல, ஆமா, தெரியும். அது மேல ஏவுகணை வீசுனாங்க. ஒரு ஏவுகணை தாக்கியதா கூட தகவல் இருக்கு. அதோட ஈரான் நிறுத்திட்டாங்க. இஸ்ரேலும் சின்னதா சில தாக்குதல்கள் செஞ்சாங்க, ஆனா அது பெருசாகல. இதோட உலகளாவிய தாக்கம் எப்படி இருக்கு? குறிப்பா அந்த கடல் வழி தடங்கள், ஹோர்முஸ் ஜலசந்தி, செங்கடல் பகுதிகளில் இன்னும் பதட்டம் இருக்கா? ஆமா அந்த பதற்றம் இன்னும் முழுசா நீங்கல. அதனால கப்பல் போக்குவரத்து, அப்புறம் உலக எண்ணெய் சந்தை இதெல்லாமே ஒருவித கவலையோட தான் இருக்கு. நிச்சயமற்ற தன்மை நிலவுது. ம், சரி, பிராந்திய அளவுல என்ன நடக்குது? வளைகுடா நாடுகள் எப்படி இதுல பங்காற்றுனாங்க? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஜார்டன், சவுதி அரேபியா மாதிரி சில நாடுகள் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரதுக்கு பின்னாடியில அமைதியா சில வேலைகள் செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படியா சொல்றீங்க? ஆமா, அவங்க பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் தங்களோட நலன்களையும் பாதுகாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஈரானுக்குள்ள நிலைமை கொஞ்சம் சிக்கலா இருக்கு. என்ன மாதிரி சிக்கல்? அங்க அவங்களோட நாடாளுமன்றம் IAEA இருக்காங்கல்ல, ஐக்கிய நாடுகளோட அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு, ஆமா ஆமா, அவங்களோட ஆய்வுகளுக்கு தடை விதிக்கிறாங்க, அனுமதிக்க மாட்டேங்குவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஓ, உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி சீனா ரஷ்யாவோட உதவியோட ரகசியமா திரும்பவும் அணுசக்தி திட்டத்தை ஒருவேளை பூமிக்கு அடியில கட்டமைக்க வாய்ப்பு இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ இந்த போர் நிறுத்தம்ங்கிறது ரொம்ப ஒரு தற்காலிகமான விஷயமா தான் தெரியுது. ஆய்வாளர்கள் கூட இது நீடிக்காதுன்னு சொல்றதா சொல்றீங்க? உண்மைதான். ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில தான் இந்த போர் நிறுத்தம் இருக்கு. இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு ஆகட்டும், ஈரானிய தலைமைகள் ஆகட்டும், 2 பக்கமும் இன்னும் நம்பிக்கை வரல. சரிதான். எந்த சின்ன விஷயம் நடந்தாலும் மறுபடியும் மோதல் வெடிக்கலாம். முக்கியமா ஈரானோட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு அப்படியே தான் இருக்கு. அதனால அவங்க வேகமா திரும்ப அவங்க திட்டத்தை தொடர முடியும். இது கொஞ்சம் கவலையான விஷயம்தான். ஆமா, இந்த மோதல் ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் உறவை பலப்படுத்திருக்கு. ஆனா மறுபக்கம் ஈரான அரசியல் ரீதியா இன்னும் தனிமைப்படுத்திருக்கு. இது அவங்கள சீனா ரஷ்யா பக்கம் இன்னும் தள்ளும். சரி, இப்போதைக்கு அடுத்த கட்டமா என்ன எதிர்பார்க்கலாம்? பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குமா? 2-3 விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்களுக்கு இடையில அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் திரும்ப ஆரம்பிக்கிறதற்கான முயற்சிகள் நடக்குது. ஓ, அப்படியா? அமெரிக்காவும் IAEA ஆய்வுகளுக்கு அனுமதிக்கணும், சில கட்டுப்பாடுகளை ஏத்துக்கணும்னு ஈரான் மேல அழுத்தம் கொடுக்கறாங்க. அதே சமயம் ராணுவ ரீதியா பார்த்தா எல்லாருமே உஷாரா தான் இருக்காங்க. சரி, ஈரான் ஆதரவு குழுக்கள் பத்தி என்ன சொல்றீங்க? ஹெஸ்பொல்லா, ஹூதிகள், அவங்க நிலைமை என்ன? அங்க ஒரு முக்கியமான மாற்றம் தெரியுதுன்னு உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அதாவது இந்த குழுக்கள் இந்த 12 நாள் சண்டையில கணிசமான இழப்பு சந்திச்சிருக்காங்க. ஓஹோ, அதனால அவன் இனிமே ஈரானை நம்பி இல்லாம கொஞ்சம் தள்ளியே நிக்க ஆரம்பிக்கலான்னு ஒரு கருத்து நிலவுது. இது உண்மையா இருந்தா மத்திய கிழக்குல ஈரானோட செல்வாக்குல இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது ஒரு முக்கியமான புள்ளி. அதே நேரம் வளைகுடா நாடுகள் ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க நலன்களுக்காக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, சீனான்னு எல்லா தரப்பு கூடயும் ஒரு சமரசமான உறவை வச்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆக சுருக்கமா சொல்லணும்னா, அமெரிக்கா தலையிட்டு ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கு. ஆனா அது ரொம்ப உறுதியா இல்ல.
ஈரானோட அணுசக்தி திட்டம் பலவீனமாயிருக்கு, ஆனா அழியல. ஆமா, பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் ஆரம்பிச்சாலும் மறுபடியும் சண்டை வர்றதுக்கான ஆபத்து அதிகமா இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த குறுகிய கால போர் முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் இந்த போர் நிறுத்தம்ங்கிறது ஒரு தற்காலிக ஓய்வு மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. அடுத்த சில வாரங்கள், ஏன் சில மாதங்கள் கூட ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஆமா. ராஜதந்திரம் ஜெயிக்குமா இல்ல சின்ன சின்ன மோதல்கள், இந்த அணுசக்தி பதற்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா. இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழல்ல சவுதி அரேபியா மாதிரியான மற்ற பிராந்திய சக்தி